நம் தேவனை ஸ்தோத்தரிக்க பல காரணங்கள் உண்டு. இதோ பக்தன் சொல்கிறான், கேட்போமா? சங்கீதம் 104:35. பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அல்லேலுயா. எதுக்காக ஸ்தோத்தரிக்கணும்? நம்முடைய ஆத்துமாவை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுவித்தாரே, அதுக்காக. ஆம் பிரியமானவர்களே, இன்று முதற்கொண்டு நாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே, எங்களுடைய ரகசிய துணிகர பாவங்கள் மீறலாம் மன்னியும். காரணம், நாங்கள் உம்முடைய கோபத்துக்கு, உம்முடைய கண்களுக்கு தீங்கு உண்டு பண்ணுகிற பொல்லாதவளாய் மாறிவிடாதபடி எங்களை நீ சீர்படுத்தும் என்று கேட்போமானால், இந்த வார்த்தையின்படி நம்ம ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்ம அழிக்க அல்ல, உருவாக்க விரும்புகிற தேவன். ஆனால் மனிதர்களாகி நாம் செய்யக்கூடிய, காண்பிக்கக்கூடிய கீழ்ப்படியாமை நம்மை நித்திய அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும். மனம் திரும்புவோம், மகிமை நிறைந்த தேவனோடு வாழ பழகி கொள்வோம். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு பயந்து நடுங்கி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். பாவிகளை நேசிக்கிறவர் நீர், ஆனால் பாவத்தை அருவருக்கிறவர் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் உமக்கு பயந்து உண்மையுத்தமாய் வாழ அருள் தாரும் அப்பா. இந்த வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற யாவரையும் நீர் காப்பாற்றி ஆசீர்வதியும். எங்கள் ஆத்மா உண்மையே ஸ்தோத்தரிக்கும். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆத்மா கெட்டு போகாதபடி நம்மை காப்பாற்றுகிற கர்த்தரை நோக்கி உங்களுக்கு திறப்பில் நிற்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். God bless you.